जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சௌந்தர்ய லஹரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அம்பாள் அழகு, அன்புகளின் முழுமை. அம்பாள் எப்படிப்பட்டவள்? அவள் அழகே உருவானவள் என்பது போல அன்பே உருவானவளும், அன்பே அழகாக ஆகி உருவானவள். எந்த பக்ஷணமானாலும் அதற்கு தித்திப்பை தருவது சர்க்கரை என்கிற மாதிரி நாம் எங்கெங்கே எந்தெந்த அழகை கண்டாலும் அதையெல்லாம் அழகாக்கும் தாய்ச்சரக்கு அவள்தான். பிரம்ம சக்தியான அவளுடைய பூர்ண அழகின் துளித்துளிதான் மற்ற அழகுகளில் எல்லாம் தெரித்திருக்கிறது. இப்படியே நாம் பார்க்கிற அத்தனை அன்புகளுக்கும் மூலமாயிருப்பதும் அவள்தான். அவளுடைய அருள் உள்ளமேதான் அழகு வெள்ளமான ரூபமாக ஆகியிருக்கிறது. அன்பு என்பது ரூபமில்லாத தத்துவம். நாம் பார்க்கிற லோகத்திலே அன்போடு இருப்பது வெளிரூபத்தில் அழகில்லாமலும் இருக்கிறது. அன்பு இல்லாமல் இருப்பது வெளிரூபத்தில் அழகாகவும் இருக்கிறது. ஆனாலும் அன்பு வந்துவிட்டால் எந்த ரூபத்திலும் அது அவயவ லட்சணத்தை மீறி ஒரு சௌந்தரிய சோபையை கொடுத்து விடுகிறது. அதாவது அரூபமான அன்பு எப்படியோ ரூபத்திலேயே பிரதிபலித்து விடுகிறது. இப்படி ரூபத்தில் பிரதிபலிக்க மட்டும் செய்யாமல் அன்பே ரூபமாக, அன்பே அவயவங்களாக ஆனதுதான் அம்பாள். அரூப அன்பே அவளுடைய ஸ்வரூப சௌந்தரியமாயிருக்கிறது. அவளிடம் அன்பின் முழுமை அழகின் முழுமையாக ரூபம் கொண்டிருக்கிறது. அரூபமாக இருக்கிற தன்னை குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்பதற்காகத்தானே பரபிரம்ம சக்தியானது அம்பாள் என்ற ரூபமே எடுத்துக்கொண்டிருப்பது. இப்படி அன்பு எண்ணத்தின் மேலேயே எடுத்துக்கொண்டதால் அந்த ரூபமே பிரேமஸ்வரூபம் தானே. பார்ப்பதற்கு பரம சௌந்தரியமான ரூபமாக இருந்தால்தான் பாமர ஜனங்களில் இருந்து, கொஞ்சம் கூட பக்குவமில்லாதவர்களில் இருந்து எல்லாரும் இந்த லோகத்தின் சின்ன அழகுகளை விட்டு தன்னிடம் திரும்புவார்கள் என்பதால்தான் அவள் பரம லாவண்யமான சரீரத்தை எடுத்துக்கொண்டாள். அவளுடைய காருண்யத்தினாலேயே உண்டான லாவண்யம் அது. காருண்யத்தின் லாவண்யமே அம்பாளுடைய சரீரம். மனுஷியர்கள் விஷயத்தில் உள்ளன்பும் வெளி அங்க லட்சணமும் சம்பந்தப்படாத மாதிரி இல்லாமல் உள்ளன்பே வெளி அவயவ அழகாக ஆன ஒருவன்தான் அம்பிகை. குறிப்பாக ஸ்ரீவித்யா அதிதேவதையான திரிபுர சுந்தரியாயிருக்கும் அம்பாளின் ரூபம். திரிலோகத்திலும் அவள்தான் மகா அழகு என்பதால்தான் திரிபுர சுந்தரி என்று பேர். அதற்கு வேறே தத்துவார்த்தங்களும் உண்டு. அது இருக்கட்டும். அழகும் அன்பும் ஒன்றுதான் என்பதை பல வார்த்தைகள் காட்டுகின்றன. சு என்கிற அடைச்சொல்லுக்கு நல்லது, அழகானது என்று 2 அர்த்தமும் இருக்கிறது. சுகுணம் என்றால் நல்ல குணம், சுரூபம் என்றால் அழகான ரூபம். நல்லது நல்லது என்றால் எது நல்லது? அன்புதான் மிகவும் நல்லது. அன்பே சிவம் என்கிறோம். சிவம் என்றாலும் சுபம் என்றாலும் ஒன்றுதான். சுபம் என்றால் நன்மை. நல்லதுகளில் உயர்ந்த நன்மை எது? அன்புதானே. ஆகையால் சுபம் என்றால் அன்பு. சுபத்தில் இருந்துதான் சோபை என்ற வார்த்தை வந்திருக்கிறது. சுப சோபனம் என்று சேர்த்து சொல்வது வழக்கம். சோபை என்றால் அழகு. சுபத்தில் இருந்து சோபை என்கிற போது அன்பில் இருந்தே அழகு வருகிறது என்றாகி விடுகிறது. சுப நிகழ்ச்சிகளில் கல்யாணம் என்பதை முக்கியமாக சொல்கிறோம். சுப முகூர்த்த பத்திரிகை என்று இன்விடேஷனில் போடுகிறோம். கல்யாணம் என்ற வார்த்தைக்கு உள்ள அநேக அர்த்தங்களில் ஒன்று நல்லது, அதாவது அன்பு. இன்னொன்று அழகு. சிவம் சுந்தரம் என்று சொல்வது இப்படித்தான் ஏற்பட்டது. சிவத்துக்கே சுந்தரேஸ்வரன் என்றும் பெயர் இருக்கிறது. உள்ளத்தின் அன்பே உருவத்தில் சுந்தரமாகி ஏற்பட்ட மூர்த்தி அம்பாள். இப்படி அன்பே அழகானவளானதால்தான் அவளுடைய அழகு வெள்ளத்தில் ஊறியிருப்பதே அன்பு வெள்ளத்தில் கரைவதாகவும் ஆகிறது.
அது அப்படியே அவளுடைய உள் நிலையான அத்வைதத்துக்கு, ஆத்மானந்தத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடுகிறது. அன்புக்கு வேறேயாக அழகு இருந்தால் அது தற்காலிக ஆனந்தத்தோடு முடிகிறது. அன்பே அழகாகிவிட்டால் பராசக்தியின் அன்பு அல்லது அருளை விட சாஸ்வத பேரானந்தமான மோட்சத்துக்கு என்ன உபயமாயிருக்கிறது? இந்த அன்பையே நாம் அழகாக அனுபவிப்பதால் தான் அது மோக்ஷாபாயம் ஆகிறது. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமந்திரம் என்றபடி இந்த அன்பில் நன்றாக உருகி கரைந்த பின் அதுவாகவே அவளாகவே அத்வைதமாகி விடலாம். பவானித்வம் ஸ்லோகம் 22, சரஸ்வத்யா லக்ஷ்மியா ஸ்லோகம் 99 ஆகிய ஸ்லோகங்களில் இந்த அகண்ட பரிபூர்ண நிலையைத்தான் சொல்லியிருக்கிறது. ஆகையால் அழகு வழியாக மோட்சமே பெறலாம் என்பது அதிசயோக்தியே இல்லை. சாக்ஷாத் அம்பாள் எப்படி இருப்பாள் என்பதை நாம் எப்படி ரூபப்படுத்தி பார்ப்பது? பச்சையாயிருப்பாளா, சிகப்பாயிருப்பாளா, கருப்பாயிருப்பாளா? இந்த எல்லா கலரிலும் தான் அவளுக்கு ரூப பேதங்கள் சொல்லி இருக்கிறது. பிரம்மாவுக்கு 4 தலை, சிவனுக்கு 5 தலை, சுப்பிரமணியருக்கு 6 தலை என்கிற மாதிரி அவளுக்கு எத்தனை தலை என்று வைத்துக் கொள்வது? விஸ்வரூபத்தில், விராட் ரூபத்தில் 1000 தலை, சஹஸ்ர சீர்ஷம் என்று வேதம் சொல்கிறதென்றால் அந்த மாதிரி கணக்கு போட்டு கண்ணுக்குள் கொள்கிற விதத்தில் நினைக்கவே முடியவில்லையே. 2 கை மீனாட்சியில் இருந்து 18 கை மகிஷாசுரமர்தினி வரை அவளுக்கு பல ரூபம் அந்தந்த ரிஷிகள் கண்ட விதத்தில் சொல்லி இருப்பதால் எத்தனை கை என்று கல்பித்து பார்ப்பது? சடை விரி கோலமாக இருக்கிறாள், அழகாக கிரீடம் வைத்துக் கொண்டு இருக்கிறாள், சர்வாபரண பூஷிதையாக இருக்கிறாள், துணியே கட்டிக்கொள்ளாமல் இரத்தத்தை பூசிக்கொண்டு கபால மாலையோடு திரிகிறாள் என்றெல்லாம் வித்தியாசமாக சொன்னால் எப்படி அவள் ரூபத்தை பாவிப்பது? இப்படி கேட்டால் எந்த ரூபமானாலும் அன்புதானப்பா முக்கியம். அதனால் பரம அன்புருவாக கல்பித்துப்பார். பரம அன்பு என்றால் எப்படி இருக்கும்? தெரியலையே. எங்கேயாவது ஒரு நல்ல ஆத்மா ஒரு பிரதிப்பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் மனசார அன்னதானம் பண்ணினால் அங்கே போய் நின்று அவன் முகத்தை பார். தானம் வாங்கிக் கொள்கிறவர்களை விட போடுகிற அவனுக்கு எத்தனை ஆனந்தம் உண்டாகிறது பார். அதை பார்த்தால் உன் மனசு கூட கொஞ்சம் உருகுகிறதல்லவா? இப்படி ஒரு வேளை, 2 வேளை, 100 பேருக்கு, 1000 பேருக்கு போடுகிறவன் முகத்தில் இத்தனை அன்பும் ஆனந்தமும் இருக்கிறதென்றால் லோகத்தில் உள்ள கோடானு கோடி ஜீவன்களுக்கும் மகா பாவங்களை செய்கிற, காரியத்தில் செய்யாவிட்டாலும் மனசினாலாவது நினைக்கிற நம் அத்தனை பேருக்கும் கல்பகோடி காலமாக வேளா வேளை சோறு போடுகிறவளின் அன்பும் ஆனந்தமும் எப்படி இருக்கும் என்று மல்டிப்ளை பண்ணி, அதாவது பெருக்கி பார்த்துக்கொள். அதுதானப்பா அம்பாள் ரூபம். காருண்யம் தானப்பா லாவண்யம். பாக்கி சரீர அழகு ஒரு அழகல்ல. கொஞ்சம் கோபம் வரட்டும், அழுகை வரட்டும், அப்போது கண்ணாடியில் நம் மூஞ்சி தட்டுப்பட்டால் நமக்கே பார்க்க பிடிக்கவில்லை. துளி ஜுவரம் வந்தால் சரீர அழகு போய்விடுகிறது. கோபம், அழுகை, நோய், நொடி எதுவும் இல்லாமல் அன்பே உருவாகி இருக்கிற அம்பாளுடைய சரீரம் ஒன்றுதான் நிஜ அழகு. ஆனதால் நம் கல்பனையில் அன்பை எத்தனை உத்கிருஷ்டமாக, அதாவது உயர்வாக உருவமாக்கி பார்க்க முடிகிறதோ அப்படி பாரப்பா. அதுதான் அம்பாள் ரூபம் என்று வைத்துக்கொள். அம்பாள் அழகு அன்புகளின் முழுமை நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.